அந்தி பகல் எப்பொழுதும் கஞ்சி தடையில்லாமல் உங்க முகம் கண்ணிலாடும் தினம் எந்த நிலை கொண்டாலும் கந்தன் துணை என்றாலே வந்த வினை நல்லவோ.
அம்மன் வராளே தியரூபினி சக்கர பாகினி உற்சவம் காண்கிற நேரம் நினைச்சத நடத்தி வப்பா மாரியம்மாதா வதச்சத முளைக்க வப்பா காளியம்மாதா நினைச்சத நடத்தி வப்பா மாரியம்மா பம்பச்சத்தம் முழங்கும் வேளையில் பம்பரமா ஆடிக்கிட்டு பாதப்புத்து நீங்கி வந்த பைரவி நான் பாரடி அம்மா வேப்பஞ்சேலை இடுப்பில் கட்டுற வஞ்சியர்க்கு வாழ்வு தந்து வாழ வைக்க என்னை விட்டா வையத்திலே யாரடி அம்மா கருங்கல்ல சிலதான்னு எளிதா நீயும் நினைக்காதே தாயாரே அம்மா அடிச்சவடி அடிச்சவடி தலைமகனே தாயே தோடுமே கொடுத்து வாங்கி வந்தவன் கொடுத்து வாங்கி வந்தவன் உங்களத்தான் வகையாளி வென்றிடுவா அண்ணா வகையாளி வென்றிடுவா ஆமா அண்ணா ஹரி அண்ணே அண்ணாரி அண்ணே அண்ணா அண்ணே ரவச்சவல் வாங்கி வந்தே ரவச்சவல் வாங்கி வந்தா உங்களத்தை எதிராளி வென்றிடுவா அண்ணா எதிராளி வென்றிடுவா எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அண்ணமார்கள் பள்ளிக்கூடம் ஜாவடிக்குள் போய் ஆனால் வாத்தியாருக்கு ஒரு இடத்துல போய் சுமாசனத்துல போய் ஆமா தம்பி அண்ணா சேர்ல போய் உட்காந்துட்டாங்க பாரு போனதே தானே போனதே போய் உட்காந்துக்கிட்டாப்ல ஏப்பா உட்காந்துக்கிட்டாங்க நான் மல்லதுல ஒரு நாளாவது உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்த்தது இல்லையே தொட்டு பார்த்தா வாத்தியார் அடிச்சு போடுவாரு ஏன்னா வந்தது வந்து டக்கு 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 டக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டாங்க நம்ம அண்ணாடு இந்த பெஞ்சிக்கும் கீழேயே தான் உட்கார்ந்துருக்கிறோம் சம்மனத்தை பாரு ஆமா என்ன யாராருக்கு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறது விடக்கூடாது விடக்கூடாது நம்ம வாத்தியார் உட்கார்ற சேர்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆசிரியர் தட்டாமுள்ள வாத்தியார் ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல வந்து உட்கார்ந்து நீ போய் நில்லு நான் தான் மின்னுக்கு எங்க வாத்தியார் ஒரு அளவுக்கு எடுங்க 2.5 அடி எடுத்தா போதும் ஏன் கையா தென்னம்புள்ள வைக்கிறதுக்கு கூலி ஆளுக்கு நீ அளவு எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் ஏன் கையா நாங்க வந்து வெட்டினீங்க அதே மீறி சொல்றீங்க நாங்க அடுத்த தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருந்தா கூட கூலி வாங்கிட்டு வந்திருப்போம் கூலி வாங்கிக்கலாம் நீங்க எடுத்துக்கிட்டு போங்க அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு நாங்க திரும்பி போறதுங்களாக்கு அட நீ திரும்பி போகாத போய் எடு போங்க வீட்டுக்கும் புறவுக்கு ஏன் கையா நீங்க இல்லாம நாங்க எங்க கையா போய் எடுத்தோம் வெந்தண்ணி கூட ஊத்தறக்கோ ஆள் இல்ல அப்படியா நாங்க சக்கரை வச்சிருக்குது வேணும் கடை எடுத்து குடிச்சிட்டு வெட்டி வெளியே போவோம் ஐயா நீங்க வந்து கூலி எடுக்கிற பாக்க நீ அளவு கொடுத்து போட்டு போங்க கூலி எடுக்கிற பக்கம் வந்து அளவு கொடுத்துட்டு போங்க நீ அளவு எடுக்காம விட மாட்டே போறேன் ஏப்பா ஏனுங்க ஐயா என் கூட்டுக்காருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அவர் சும்மா கூலி தோண்டி போடுவார் பாத்துக்குங்க நீங்க அளவா சொல்லுங்க ஆமா ஆமா நீ அளவா கொடுத்துட்டா அவரு நொறுங்க குத்தி எடுத்து போடுவாரு ஆமா இருக்கட்டு ஐந்துக்காக தென்னம்பழ குழி எடுக்கிறதுக்கு தான் வர சொன்னோம் ஒழிய எனக்கு அளவு எடுத்து குழி எடுக்கிறதுக்கு வர சொல்லுது நீங்க இப்படி சொல்றீங்க நேரமே நாங்க 2 பேர் வந்திருக்கிறோம் அட 25 அடி கொற குழி எடுக்கும் புறப்படையில கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்து எடுத்துட்டு போங்க வந்ததே தவறு போயிட்டு வந்துருவீங்களான்னு கேக்குறீங்களே அப்படி என்று சொன்ன உடனே காமாட்சி ஓடி வந்து சாவே
என் அண்ணா நம்முடைய விரிச்சதில்லை அவருடைய ஆட்சியிலே நானும் முண்டாசாவை பார்த்ததில்லை முண்டாசாவை பார்த்ததில்லை என் உறவி அண்ணா இப்பம் அப்பிக்கீராடி வலித்து தங்காபுரதி அடிச்சூடுந்தா பூமியிலே அடிச்சூடுந்தா பூமியிலே ஐயோ இப்ப கொத்திக்கீரா கோலையா தங்கம் வந்து குதிச்சூடுந்தா பூமியிலே குதிச்சூடுந்தா பூமியிலே சத்தம் போடாதீங்க ஐயோ விதிகள் வந்து நேர்ந்ததன்னா விதிகள் வந்து நேர்ந்ததன்னா நாட்டிலே கேட்டதுண்டு ஐயோ நாயகிக்கு விதியாச்சு நாயகிக்கு விதியாச்சு பரந்தாழினி அப்படி அண்ணாமா அண்ணா